ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. சர்வோபனிஷதோ காவः தூக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்சः சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் 12வது அத்தியாயம், அதாவது இந்த பக்தி யோகம்ன்ற இந்த 12வது அத்தியாயத்தில் 19 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து 20வது ஸ்லோகம் தான் இந்த அத்தியாயத்தினுடைய இறுதியான ஸ்லோகம். அதில் பகவான் என்ன சொல்கிறாருன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடியே பார்த்தோம். 13லேருந்து 19வது ஸ்லோகத்தில் பகவான் ஒரு கர்மயோகிக்கு தேவையான குணங்கள் என்னென்னு சொல்லிட்டு வராரு. இப்போ நமக்கு எதுக்கு இது பக்தியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, பக்தி யோகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இது எதுக்கு நமக்கு யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கர்மத்தை செய்யாமல், இந்த கர்ம யோகத்தை முழுசாக செய்யாமல் நமக்கு இந்த பக்தி யோகம் பிறக்கவே பிறக்காது. அதனால தான் படிப்படியாக போகணும் அப்படின்றத பார்க்கும்போது ஒரு கர்மயோகிக்கு தேவையான குணங்கள் பகவான் என்ன சொல்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பார்த்தீங்கன்னா பகவான் இப்படிப்பட்ட பக்தர் எனக்கு பிரியமானவர், இப்படிப்பட்ட பக்தர் எனக்கு பிரியமானவர்னு அடித்து சொல்கிறாரு. அப்போது அப்படிப்பட்ட குணங்கள் நமக்கு இருக்கணும்னு நம்ம நினைக்க வேண்டாமா? பகவானுக்கு பிரியமானவங்கள நம்ம இருக்கணும்னு நினைக்க வேண்டாமா? எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அது! பகவானே ஒருத்தரை எனக்கு ரொம்ப பிரியமானவர்னு சொல்லணுன்னா அது எளிதில் கிடச்சிருமா? அதனாலேயான அந்த குணங்களை நம்ம நடைமுறையில் கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்யணும். அதனால் அடுத்த கடைசி ஸ்லோகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த தொடரில் 13லேருந்து 19வது இந்த 7 ஸ்லோகத்தில் என்னென்ன குணங்கள் சொல்லியிருக்காருன்னு ஒரு பார்வை டக்குன்னு பார்த்துடலாம் நம்ம சீக்கிரமாக. இப்போது என்னென்ன குணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யார் இடத்துலையும் விரோதம் காட்டக்கூடாது. யார் இடத்துலையும்னு சொல்லும்போது அனைத்து ஜீவராசிகள் இடத்துலையும் விரோதம் காட்டக்கூடாது. சொல்லப்போனால் எல்லார்கிட்டையும் நட்பை காட்டி மேற்கொண்டு கருணையும் கொள்ள வேண்டும் அப்படின்றது. அடுத்து மமக்காரம் இருக்கக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது. சுகதுக்கங்களை சமமாக பார்க்கக்கூடிய அந்த குணம் இருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லோகங்களில் பல இடத்துல பார்த்திங்கன்னா நேர்மாறான 2 விஷயத்தை சொல்லி அதை சமமாக பார்க்கணுன்னு பகவான் சொல்லுவார். இதை முன்னாடியே நம்ம பார்த்தா போல் இதை எப்படி எந்த ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, ஏதான நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நமக்கு நடக்குதுங்கும்போது அதனால் நம்மளுடைய பாவங்கள் கழியுதுனும், பிடித்தமான விஷயங்கள் நடக்கும்போது அதுக்கு ரொம்ப ஆனந்தமாக கூத்தாடாமல் ஏதோ சரி நம்மளோட புண்ணியங்கள் கழியுது அப்படின்றது மட்டுமே நம்ம நினச்சிக்கணும். ஏன்னா நம்மளோட புண்ணிய பாவங்கள் 2மே கழிஞ்சாதான் நம்ம பரமபதம் போக முடியும், பரமாத்மாவை போயிட்டு அடைய முடியும். அடுத்து ரொம்ப பொறுத்து கொள்ள வேண்டிய தன்மையெல்லாம் நமக்கு இருக்கணும். இது போல் இன்னும் பல குணங்கள் இருக்குது. திருப்தி இருக்கணும். எது கிடைக்குதோ என்ன இருக்கோ அதை கொண்டு திருப்திப்படணும். அதே போல் ஆத்ம சிந்தனையிலேயே எப்போதும் இருக்கணும். மனதை நன்கு அடக்கியவர்களாக இருக்கணும். பகவான் மேலே, இந்த பக்தி மேலே திருடமான புத்தி படைத்தவராக இருக்கணும். அதை தவிர மனசையும் புத்தியும் பகவான்கிட்ட அர்ப்பணிச்சிடணும், பகவான்கிட்டயே செலுத்தணும். அதே போல் இந்த இப்படிப்பட்ட ஒருத்தர் உலகத்தை கண்டு, இந்த உலகத்தாரை கண்டு அஞ்சக்கூடாது. அதே போல் உலகத்தாரும் அவரை கண்டு அஞ்சாதபடி அவர் இருக்கணும். அதே போல் இன்பம், துன்பம், பயம், வேகம், கோபம் இதில் எல்லாத்துலேருந்தும் விடுதலை அடைந்தவராக இருக்கணும். ஏன்னா எப்போ ஆத்ம விஷயத்துலேயே அவங்க ஈடுபடுறாங்களோ, மனதை அடக்கியவர்களாக இருக்காங்களோ, அப்போ அவங்கள தமோ குணம், ரஜோகுணம் அவங்கள படுத்தாது. எப்போ அது படுத்தாதோ அப்போ அவங்க இந்த எல்லா விஷயங்கள்லேருந்தும் விடுதலைப்படுத்தவர்களாக இருப்பாங்க. ஆத்மா தவிர வேறு எதிலும் ஆசை இல்லாதவரா. ஆகார சுத்தி இருக்கணும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம எப்படி இருக்குன்றதை நிர்ணயிக்கும், நமக்கு என்ன குணங்கள் இருக்கும்னு. அதனால் ஆகார சுத்தி இருக்கணும். சாஸ்திரத்தில் வல்லவரா, சாஸ்திரம் சொல்கிறத மட்டுமே செய்யக்கூடியவரா, சாஸ்திரம் சொல்லாததை செய்யாதது மட்டும் இல்லை, அதை ஆரம்பிக்கக்கூட கூடாது. மகிழ்ச்சி அடையிறதில்லையோ, அதே போல் வெறுப்படையிறதில்லையோ. இந்த மகிழ்ச்சி அடையிறதில்லையோ வெறுப்படையிறதில்லையோ அப்படின்னா ரொம்ப ஆனந்தமாக கூத்தாடாமல், அதே போல் உடிஞ்சு போய் உட்காராமல், வருத்தம் இல்லாமல், எதிர்பார்ப்புகள், விருப்பம் அது மாதிரி எல்லாம் இல்லாமல் புண்ணிய பாவ செயல்கள் செய்வதை விட்டுடணும் அப்படின்னு. இந்த இடத்துல புண்ணிய பாவ செயல்களை செய்கிறத விட்டுடணும் அப்படின்னா புண்ணியம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக, பாவம் போகணும் அப்படின்றதுக்காக இல்லாமல் சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதுக்காக நான் செய்கிறேன்ற அந்த கண்ணோட்டத்தோட. அடுத்து பகைவன் நண்பர் எல்லாரையும் சமமாக நடத்தி, புகழ்ச்சி இகழ்ச்சி அவமரியாதை எல்லாத்தையும் சமமாக பார்த்து, குளிர்ச்சி வெப்பம் சுகம் துக்கம் எல்லாத்தையும் சமமாக பார்க்கணும் அப்படின்னு. அடுத்து 19வது ஸ்லோகத்தில் நம்ம இப்போ தான் பார்த்தோம்.
யாரும் வசவு பண்ணாலும் சரி, புகழ்ச்சி இகழ்ச்சி சமமாக பார்த்து எந்த இடத்துல கடைப்பிடிக்கணுமோ அங்கே மௌனத்தை கடைப்பிடிச்சு திருப்தியாக இருந்து இல்லத்தில் எதுவும் ஆசை இல்லாமல் ஆத்மாவிடத்தில் உறுதியான புத்தி படைத்தவராக இருக்கணும்ன்ட்டு இப்படி வரிசைப்படுத்தி இவ்வளோ பல குணங்கள் சொல்லியிருக்காங்க. நமக்கு என்னடா இவ்வளோ குணங்களா, ரொம்ப கஷ்டம்னு நமக்கு நினைக்க தோணும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஒத்து கவனிச்சிங்க அப்படின்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா எப்போ நம்ம மனதை அடக்கிட்டோமோ அப்போ நமக்கு உலக விஷயங்களில் ஆசை பெருசாக போகாமல் ஆத்ம விஷயங்கள் நோக்கியே நம்ம போக ஆரம்பிப்போம். எப்போ ஆத்ம விஷயங்கள் நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கிறோமோ வெளி உலகத்து விஷயங்களில் ஆசை இல்லாமல் இருக்கிறத வச்சு திருப்தி அடைவோம். அப்போ இருக்கிறத வச்சு திருப்தி அடையும் போது என்ன ஆகும், தேவையில்லாத கோபம், இன்பம், துன்பம் அதெல்லாம் நம்மளை பெருசாக தாக்காது. அப்போ பார்த்திங்கன்னா ஏறக்குறைய எல்லா குணங்களும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக தான் இருக்கும். அதனால் இதை நம்ம இவ்வளோ குணங்கள்னு நினைக்காம இதில் ஏதான ஒன்றை எடுத்துக்கிட்டு அதை நம்ம நடைமுறைப்படுத்த பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் தானாக பகவானுடைய ஆசீர்வாதத்தால் நமக்கு சேரும். அதனால் இப்போது நம்ம பார்த்துருக்கிறது இந்த 7 ஸ்லோகங்களில் பகவான் ஒரு பக்தர், தனக்கு பிரியமான ஒரு பக்தர் என்னெல்லாம் குணங்கள் இருக்குமோ அதை சொல்லியிருக்கிறது தான். அடுத்து இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.